ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இறால் கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இறால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்கிறதுக்காக இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்றலாம். வெங்காயம் பெருசாக கட் பண்ணக்கூடாது, குட்டி குட்டியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இஞ்சி, பூண்டு, தக்காளி இது மூணுத்தையும் நம்ம அந்த வெங்காயத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்றலாம். லைட்டாக மிக்சியை அலசி அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிண்டிடலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொதிச்சு வரும். இந்த டயத்தில் கொதிச்சு வர்றப்போ 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மசாலா தூள் இது எல்லாத்தையும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலா பொடியில் உள்ள பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம இறால் போட்டுருவோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா இறாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுறலாம். நம்ம இறால் சேர்த்து நம்ம கிண்டும்போது இறால்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். இறால் வெந்ததுக்கப்புறம் குட்டி ஆயிரும், சின்னதாயிரும். அதனால் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்றலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது வெந்துடும். காரம் உப்பு எல்லாமே நல்லா தூக்கலாக இருந்துச்சு. இப்போ இறால் வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி லிக்யூட் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் இறால் நல்லா கொதிக்கட்டும் கிரேவி. பார்த்திங்களா, இறால் வெந்ததுக்கப்புறம் நல்லா சுருண்டுருச்சு, கிரேவி பதத்துக்கு நல்லா வந்துருச்சு இறால் கிரேவி. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணுன்னா சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.